அனைவருக்கும் வணக்கம். NLC TNPC சேனல் தங்களை அன்புடன் வரவேற்கிறது. இன்றைக்கி நம்ம தினத்துளிகளில் 21வது வீடியோ பார்க்குறோம். இன்றைக்கி கான்ஸ்டியூஷன் தான் பார்க்குறோம். 10th நியூ புக்கில் இருக்கிற கான்ஸ்டியூஷன் தான். நேற்றும் அதுக்கு முன்னாடி நாளும் அந்த வீடியோ தான் பார்த்தோம். இன்றைக்கும் அதை தான் பார்த்துட்ருக்கோம். ஃபஸ்ட்டு கொஷின், சரியான வரிசையை கூறுக. நம்மளோட முகவுரை ப்ரியாம்பிள் இருக்கிற வேர்ட்ஸை லைன் அரேஞ்ச் பண்ண சொல்லி கொடுப்பாங்க, வரிசைப்படுத்துக அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்க. அதுதான் இன்றைக்கி ஃபஸ்ட் கொஷின். சமதர்ம சமயச்சார்பற்ற இறையாண்மை மிக்க ஜனநாயக குடியரசுன்னு கொடுத்துருக்கோம். இதை சரியாக வரிசைப்படுத்தி சொல்லணும். கரெக்ட் த சீக்வன்ஸ்: ஈக்குவாலிட்டி, செக்யூலர், சோவரெஜியன், டெமோக்ராட்டிக், ரிப்பப்ளிக். இதை ஆர்டர் பண்ண சொல்லியிருக்காங்க. இதுக்கு ஆன்சர் பாருங்கள். 3, 1, 2, 4, 5. ஃபஸ்ட்டு 3 என்ன கொடுத்துருக்காங்க? இறையாண்மை மிக்க. எப்போவுமே ஃபஸ்ட்டு இறைவன் நம்ம கும்பிடுவோம் இல்லையா? ஸோ ஃபஸ்ட்டு இறைவன் ஞாபகம் வச்சுக்கோங்க. இறையாண்மை மிக்க. சமதர்மம், அவர் எப்போவுமே நம்மளெல்லாம் சமமாக தான் பார்ப்பார். ஸோ சமதர்ம. சமயச்சார்பற்ற, எந்த சமயம்னு அவர் பார்க்க மாட்டார். ஸோ சமயச்சார்பற்ற. அடுத்தது ஜனநாயக குடியரசு. ஜனநாயகன்னு சொல்லுவாங்க, இல்லைனா மக்களாட்சின்னு கூட சொல்லுவாங்க. வார்த்தை அந்த மாதிரி கூட வரும். ஸோ ஜனநாயக குடியரசு. இறையாண்மை மிக்க, சமதர்ம, சமயச்சார்பற்ற ஜனநாயக குடியரசு. இதுதான் ஆர்டர். இங்கிலீஷில் பாருங்கள். சோவரெஜியன், ஈக்குவாலிட்டி, செக்யூலர், டெமோக்ராட்டிக், ரிப்பப்ளிக். இந்த ஆர்டரில் தான் அந்த வேர்ட்ஸ் வரிசைப்படுத்தணும். இந்த மாதிரி கொஷின்ஸ் கேட்குறாங்க. ஸோ நல்லா பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு இறைவன், இறையாண்மை மிக்க, சமதர்ம, சமயச்சார்பற்ற ஜனநாயக அல்லது மக்களாட்சி குடியரசு. செகண்ட் கொஷின், எந்த ஆண்டு பிரெஞ்சு புரட்சியின் போது சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம் ஆகியன முக்கிய முழக்கங்கள் ஆயின? எந்த வருஷம் நடந்த பிரெஞ்சு புரட்சின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இன் விச் இயர் டியூரிங் பிரெஞ்சு ரிவல்யூஷன் ஃப்ரீடம், ஈக்குவாலிட்டி, பிரதர்ஹுட் ஹேஸ் பீன் ஸ்லோகன்டு? ஆன்சர் பாருங்கள். 1789. அந்த வருஷம் நடந்த பிரெஞ்சு புரட்சி அப்போ தான் இந்த வேர்ட்ஸ் எல்லாம் முக்கிய முழக்கமாக இருந்துச்சு. இது நம்ம அரசியலமைப்போட முகவுரையில் முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க இந்த வேர்ட்ஸுக்கெலாம். இந்த சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம் இருக்கு இல்லையா? இதுக்கு நம்மளோட முகவுரையில் இம்பார்ட்டன்ட் கொடுத்துருக்காங்க. தேர்ட் கொஷின், சிட்டிசன் என்னும் சொல் எம்மொழி சொல்லிலிருந்து பெறப்பட்டது? The word citizen is derived from which language? எந்த லாங்குவேஜ்லேருந்து இந்த வேர்டை எடுத்திருக்கோன்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு ஆன்சர் லத்தீன் மொழியிலேருந்து தான் எடுத்தோம். சிவிஸ் அப்படின்ற லத்தீன் மொழியிலேருந்து சிட்டிசன் அப்படின்ற வார்த்தையை உருவாக்கியிருக்காங்க. அதுக்கு என்ன மீனிங்னு பார்த்தீங்கன்னா, நகர அரசில் வசிப்பவர், அதாவது சிட்டி கவர்மெண்ட் அப்படின்றது தான் அதுக்கு ஆன்சர். சிவிஸ்ன்ற வார்த்தை லாட்டின். இது கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிற மாதிரி இருக்கும். லத்தீன், கிரேக்கம் ரெண்டுமே ஆப்ஷன் கொடுப்பாங்க. ஸோ சிட்டிசன் லத்தீன், லாட்டின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபோர்த்து கொஷின், குடியுரிமை பற்றி கூறும் பாகம் மற்றும் சட்டப்பிரிவுகள் எது? குடியுரிமை பற்றி எந்தெந்த பாகமும் எந்த சட்டப்பிரிவுகளும் சொல்லுதுன்னு கேட்டிருக்கோம். விச் பார்ட் டீல்ஸ் அபவுட் த லீகல் ப்ரொவிஷன்ஸ் ஆஃப் சிட்டிசன்ஷிப்? பார்ட்ஸும் அண்ட் ஆர்டிகல்ஸும் தான் கேட்டிருக்கோம். இதுக்கு ஆன்சர் பாருங்க. பாகம் 2 பிரிவு 5லேருந்து 11 வரைக்கும். பார்ட் 2 தான் குடியுரிமை பற்றி சொல்லுது. அதே மாதிரி அதோட ஆர்டிகல்ஸ் என்ன பார்த்தீங்கன்னா 5 to 11 தான் அதோட குடியுரிமை பற்றி சொல்லுது. ஃபிஃப்த்து கொஷின், அடிப்படை உரிமைகள் பற்றி கூறும் பகுதி மற்றும் சட்டப்பிரிவுகள் எவை? வாட் ஆர் த பார்ட் அண்ட் ஆர்டிகல்ஸ் ஆஃப் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்? செகண்ட் குடியுரிமை சொன்னோம். இங்கே ஆன்சர் பாருங்கள். மூணாவது பகுதி தான் அடிப்படை உரிமைகள், ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் பற்றி சொல்லுது. அதோட ஆர்டிகல்ஸ் பார்த்திங்கன்னா பிரிவு 12லேருந்து 35 வரைக்கும், 12 to 35 அடிப்படை உரிமைகள், அதாவது ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் பற்றி சொல்லுது. பார்ட் 2 எதை பற்றி சொல்லுது? குடியுரிமை பற்றி சொல்லுது. அதோட ஆர்டிகல்ஸ் 5 to 11. பார்ட் 3 அடிப்படை உரிமைகள், அதோட ஆர்டிகல் பார்த்திங்கன்னா 12 to 35. இன்றைக்கி 5 இன்ஃபர்மேஷன் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.